ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பாப்கார்ன் பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாரும் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பாப்கார்ன் பிடிக்கும். அதை வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பாப்கார்னுக்கு கண்டிப்பாக நமக்கு கார்ன் தேவை, சோளம் தேவை. சோளம் இந்த மாதிரி உதிரியாக நமக்கு எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டுன்னு எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக அதில் பாப்கார்ன் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். எனக்கு இங்கே ஃபார்ம்ஸில் ஜீவாங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் ஒரு பேக்கெட்டு கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி நான் இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி வச்சுக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரமே ரொம்ப பெஸ்ட்டு. அதில் வாசனை உள்ள பேர் போட்டிருக்கேன் நான். சில பேர் வாசனை இல்லாத பேராக இருக்கும், சும்மா நம்ம டெய்லி யூஸுக்கு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நல்ல வாசனை உள்ள பேர். இல்லை வீட்டில் பசு நெய் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி நெய் போட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதில் லைட்டாக ஒரு சின்ன பீஸ் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி, இப்போ பார்த்தீங்க இல்லையா குழிக்கரண்டி மாதிரி, அதில் நான் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக இது ரொம்ப குறைச்சா நினச்சிக்காதீங்க. நீங்கள் வெடித்து வரும், இது நல்ல ஒரு பிளேட்டுக்கு வரும், நல்ல நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு இதை என்ன செய்கிறேன், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா எல்லாத்துக்குமே படும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ திறந்து காமிச்சப்போ எப்படி வெடிக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும். இந்த மாதிரி மேலே ஒரு புடி உள்ள மாதிரி நீங்கள் திறந்து மூடியை திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் டக்குன்னு திறந்து பார்க்க முடியாது, ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தால் பெட்டர். இப்போ லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டிருக்கேன். அது எப்படின்னா வெடித்து ஒரு நல்ல ஒரு 10 வாட்டி டப்பு டப்பு டப்புன்னு வெடித்ததுக்கப்புறமா உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டால் தான் அந்த உப்பு எல்லா கார்ன்லேயும் சேரும். இந்த மாதிரி டப்பு டப்பு டப்பு, எனக்கு இங்கே சவுண்டு கேட்குது, நல்லா டப்பு 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 டப்புன்னு கேட்டுகிட்டே இருக்குது. கடைசியில் 1 2 சவுண்டு கேட்கும். டப்பு டப்பு டப்புன்னு நாய்க்கு 1 2 3 அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் சவுண்டே கேட்காமல் இருக்கும். அப்போ சவுண்டே கேட்கலனாக்கா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்ற அர்த்தம். எனக்கு ஆனில் தான் இருக்குது ஸ்டவ்வு. பாருங்கள், எனக்கு சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட ஒன்று தெரிக்குது. இப்போ இந்த மாதிரி உப்பை சரி செய்கிறதுக்கு நல்லா இப்படி குலுக்கி விட்டு நீங்கள் வேறு இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் எனக்கு ஒரு பேட்ச் பத்தாது, நான் இன்னொரு பேட்ச் நான் பண்ணுறேன். மறுபடியும் அதே மாதிரியே செய்கிறேன். இதுக்கு சால்டட் பட்டர் இல்லைனா அன்சால்டட் பட்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் போட போகிறேன். போட்டுட்டு ரொம்ப நிறையா பண்ணிவிடாங்க, ஏன்னா நான் வச்சுருக்கிறது சின்ன வெசல் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், குழிக்கரண்டியில் 1 + 1 1/4 அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் படும். ஃபஸ்ட்டு ஒன்று தான் லேட்டாக ஆகும், செகண்டு சீக்கிரமாக வந்துடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க, வீட்லேயே பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.